ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ ஃபார் 12th முடித்தவங்களுக்கு. ஸோ 2024 இன்ஜினியரிங் படிக்கணுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எது நல்ல காலேஜ், எது நல்ல கோர்ஸு, எங்கே படித்தா வேலை கிடைக்கும், எந்த கம்பெனியில் வேலை கிடைக்கும், எந்த மாதிரி இப்போ ஸ்கோப் இருக்கும், எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு பதில் வந்து உங்களுக்கு தெரியல. அண்ட் ப்ளஸ் ரெண்டாவது வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் சரி, விஐடி, அமிர்தா அந்த மாதிரி பெரிய டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் சரி, இல்லை வந்து ஏதாவது ஒரு கரியர் கைடன்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் பார்க்குறதும் நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கீழே ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா முழுக்க அதில் டேட்டா எல்லாமே வரும். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஜினியரிங் 2024 அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது. ஏன்னா உடனே வந்து இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா போய் சேரலாமா, உடனே வந்து சீட்டு பிளாக் பண்ணிடலாமா, காசு இவ்வளோ ஆகுது அவ்வளோ ஆகுதுன்னு சொல்லி அலமோதிட்டு இருக்காங்க. உடனே இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கஷ்டமாக வந்தோடனே ரொம்ப பயத்தில் இருக்காங்க நிறைய பேர். ஸோ அதெல்லாம் போக்குற மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டுட்டு தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த குழப்பத்துக்கு நடுவில் ஒரு புது குழப்பம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டாயிருக்கு. என்னென்னா, ஒரு டாப் 10 பெஸ்ட்டு கோர்சஸ் சொல்லுங்கள் சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஒரு 10 கோர்சஸ் பற்றி நான் வந்து இங்கே சொல்ல வந்திருக்கேன். 10 தான் இருக்கா சார், வேறெல்லாம் இருக்கா? நிறைய கோர்சஸ் இருக்குது, நிறைய உங்களுக்கு கேள்விப்படாத மாதிரி. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த கல்லூரிகள் மட்டும்தான் இருக்கும். இந்த கோர்சஸ் பெரும்பாலும் கல்லூரிகளில் எல்லா கல்லூரிகளையும் இருக்கும், சரிங்களா? அதுக்காக இதை மட்டும்தான் எடுத்து படிக்கணும்னு சொல்லலை. இந்த டாப் 10 இருக்கிற ட்ரெண்டிங் கோர்சஸ் இதுதான். இதில் தான் நிறைய வேலை வாய்ப்பும் இருக்குது, நிறைய கல்லூரிகள்லேயும் சீட்ஸும் நிறையா இருக்குது. அண்ட் ஆல்சோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டாப் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கோர்சஸ். அண்ட் இதையும் மீறி இருக்க நல்ல கோர்சஸ் எல்லாம் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் டாப் 10 சொல்லணும்னா அது இதுதான், சரிங்களா? ஸோ சிஎஸ்சி, ஏடிஎஸ், ஏஎம்எல், ஐடி, இசிஇ, சைபர் செக்யூரிட்டி, சிஎஸ்பிஎஸ், ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல் சிவில். நீங்கள் வேணால் உங்கள் பக்கத்து வீட்டு பையன்கிட்ட போய் கேட்டு பாருங்கள். யாரோ இன்ஜினியரிங் பண்ணுறாங்க கேட்டு பாருங்கள். நீங்கள் யார்? சிவில். நீங்கள் என்ன படிக்கிறீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸு. நீங்கள் என்ன படிக்கிறீங்க? ஐடி. நீங்கள் என்ன படிக்கிறீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இப்படி தான் சொல்லுவாங்க தவிர, ஒரு பெட்ரோலியம் இன்ஜினியரிங்கோ, ஒரு மெட்டலாஜிக்கலோ, ஒரு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கோ, ஒரு இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜியோ, இல்லை வந்து இந்த மாதிரி வித்தியாசமான கோர்ஸ் படிக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. ஏன்னா கம்மியான காலேஜில் தான் இருக்குது. ஸோ அதுக்காக நான் இந்த கோர்ஸை வந்து மட்டம் தட்டல. பட் திஸ் இஸ் அ டாப் 10 கோர்சஸ் இன் 2024 ட்ரெண்டிங்கில். 4 வருஷம் கழிஞ்சு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கும் அப்படின்னா இதுக்கு நான் அழுத்தமாக நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த கோர்ஸெல்லாம் நீங்கள் அழுத்தமாக எடுத்து படிக்கலாம். சார் மெக்கானிக்கல் சிவிலில் எழுதியிருக்கீங்க, அதெல்லாம் யாருமே எடுக்க மாட்டாங்க சார், எங்கள் சீனியர்லாம் சொன்னாங்க அதெல்லாம் எடுத்துடாத அப்படின்னு. அதையும் நான் பற்றி பேச வந்திருக்கேன், ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் 10 கோர்சஸ் பற்றி மட்டும் இல்லை, இதுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், என்ன ஸ்கோப் இருக்குது, எந்த மாதிரி ஜாப் இருக்குது, எந்த மாதிரி கம்பெனியில், ஓகேவா? எல்லா டீட்டெயிலும் பார்த்துடலாம். ஸோ சிஎஸ்சி அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். பெரும்பாலும் எல்லா கல்லூரியிலையும் இருக்குது. இது இல்லாத கோர்ஸ், அதாவது இது இல்லாத கல்லூரியே இருக்காது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 120 சீட்ஸாவது வச்சுருப்பாங்க. சில கல்லூரியில் 246 வரைக்கும்லாம் வச்சுருக்காங்க. சீட்ஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா சப்ஜெக்ட்டும் படிப்போம். பைத்தானு, C++, ஜாவா இதெல்லாம் பேசிக்காக வச்சு ப்ரோக்ராமிங் ஸ்கில்லு, ப்ரோக்ராமிங் டெவலப்மெண்ட்டு எல்லாமே நம்ம படிப்போம் கம்ப்யூட்டர் சயின்ஸில். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம் அது இதுன்ட்டலாம். ஏடிஎஸ், ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ், இதுக்கு ரொம்பவே கிரேஸ் அதிகம் பசங்க நடுவில். பசங்க இப்போ யாராவது கேட்டாங்க ஏடிஎஸ் தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸில் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா, ப்ரோக்ராமிங் ஸ்கில்லு, ப்ரோக்ராமிங் கோடிங்கு அண்ட் காம்ப்ளெக்சிட்டி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, ஒரு ஹை ப்ரையாரிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து பிரிஞ்ச பிரான்ச் தான் ஏஐடிஎஸ். ஸோ கண்டிப்பாக இந்த கோர்ஸை நீங்கள் எடுத்து தாராளமாக தைரியமாக படிக்கலாம். நல்ல ஸ்கோப் இருக்குது. 4 வருஷம் கழிஞ்சு நீங்கள் படிச்சுட்டு வரப்போ நல்ல ஸ்கோப் இருக்குது. அது என்னன்னு பார்த்துடலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏஎம்எல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங் அப்படின்னு ஏடிஎஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஸோ இது என்ன அப்போ முழுக்க அப்படின்னா அதே மாதிரி தான், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். இது எல்லாமே இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து பிரிஞ்சு வந்தனால ஒன்றுமே கிடையாது. ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஒரு சப்ஜெக்ட் மாதிரி தான் இது. அதுக்கு கொஞ்சம் டீப்பாக படிப்பீங்க, அவ்வளோதான். ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கம்ப்யூட்டர் சயின்ஸை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கிறது ஐடி. இப்போ வெப் டிசைனிங், இல்லை HTML, இல்லை வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பற்றி படிக்கிறீங்க, இல்லை வந்து ஒரு எம்பெடட் சிஸ்டம் பற்றி படிக்கிறீங்க, இல்லை வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம் பற்றி படிக்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக காம்ப்ளெக்ஸாக படிப்பீங்க, அவ்வளோதான். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிடெக் ஐடின்னு சொல்லுவாங்க. இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். சர்க்கியூட் பிரான்ச்சிலே எல்லாரும் விருப்பப்படுற ஒரு பிரான்ச், அது கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும், இசிஇ தான்.
எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இது எடுக்காத ஆளுகளே கிடையாது. இது எல்லாத்துக்கு அப்புறம் கிடையாது, சிஎஸ்சி ஏடிஎஸ்க்கு அப்புறமே இசி தான் எடுக்கிறாங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா போன வருஷம் இது எல்லாம் மீறி தான் இசி வந்துச்சு. இசி ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க தான். இது வந்து ஏஎம்எல் ஐடி எல்லாம் வந்து ஐடி விடுங்க, ஏஎம்எல் ஏடிஎஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைவான கல்லூரியில் அது இருந்துச்சு. ஆனால் போன வருஷம் பார்த்திங்கன்னா சீட்ஸ் வந்து இதிலெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதுதான் பசங்க விரும்புகிறாங்க. ஸோ இசி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது. சாஃப்ட்வேர் லைன்லேயும் போகலாம் அண்ட் ஹார்ட்வேர் லைன்லேயும் போகலாம். ஐ மீன் கோர் கம்பெனிலையும் போகலாம். கோர் கம்பெனிலையும் போனால் என்னெல்லாம் கம்பெனி எவ்வளோ சம்பளம்னு நான் பார்க்கலாம். ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறப்போ எலக்ட்ரானிக்ஸ் பற்றி ஃபுல்லாக படிப்பீங்க டீட்டெயிலாக. அண்ட் சர்க்யூட் ஓரியன்டாகவும் படிப்பீங்க, நியூமெரிக்கல் ஓரியன்டாகவும் படிப்பீங்க, அண்ட் கம்யூனிகேஷன் ஓரியன்டாகவும் படிப்பீங்க. சைபர் செக்யூரிட்டி, எத்திக்கல் ஹேக்கிங், எத்திக்கல் இஷ்யூஸ், சைபர் அட்டாக்கு, இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு எடுத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 பாடம் அப்படி தான் இருக்கும் 11th 12th பார்த்துருக்கீங்களா? அதை பற்றி ஃபுல்லாக கலந்தாய்வு பண்ணி ஃபுல்லாக காம்ப்ளெக்ஸாக படிக்கிறது சைபர் செக்யூரிட்டி. ஸோ அதுக்கும் நல்ல ஸ்கோப் அதிகம். சரிங்களா? சிஎஸ்சிலேருந்து பிரிஞ்சு வந்தது அது. சிஎஸ்பிஎஸ் இது புதுசாக இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம் இது வந்து பார்த்திங்கன்னா 4-5 வருஷம் தான் ஆச்சு. பட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதே தான். எல்லாமே ஏடிஎஸ் ஏஎம்எல் சிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி கலந்து தான் வரும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் எப்படி பண்ணுறது, ஒரு ஹார்ட்வேர் லைனாலும் சரி ஒரு சாஃப்ட்வேர் லைனாலும் சரி எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது இருக்கும். ரொம்ப டீப்பாக இருக்கும். அடுத்தது பேங்கிங் செக்டரில் இது ரொம்ப முக்கியம். ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் விரும்பாத ஒரு கோர்ஸாக கூட இருக்குது இப்போ. பட் ஆனால் இதுக்கெல்லாம் நல்ல கோர்ஸ், அது நல்ல ஸ்கோப் அதிகம் இதுக்கு. இது யாரும் எடுத்து படிக்கிறதே இல்லை. தைரியமாக நல்ல காலேஜில் ட்ரிபிள் எடுத்து படிக்கிறது தப்பே கிடையாது. இதுக்கெல்லாம் நல்ல ஸ்கோப் இருக்குது. எலக்ட்ரிக்கல் ஜென்ரேட்டர், மோட்டர் அண்டு ரெசிஸ்டர், இண்டக்டர், எலக்ட்ரானிக் சைடில் ரொம்ப டீப்பாக சர்க்யூட் ஓரியன்டாகவும் நியூமெரிக்கல் ஓரியன்டாகவும் படிப்பீங்க. பெஸ்ட்டு கோர்ஸு என்ன கேட்டிங்கன்னா நல்ல சேலரி இருக்குது, நல்ல கம்பெனி இருக்குது, வாங்க பார்க்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வெறுக்கக்கூடிய ஒரு கோர்ஸ்னால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தாங்க சார். ஏன் சார் மெக்கானிக்கல்? பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 8 கோர்ஸுமே எடுத்துக்கலாம். மெக்கானிக்கல் வந்து பிள்ளைங்க அவ்வளோ எடுக்க மாட்டாங்க. சார் எங்களுக்கு வந்து வீட்டில் வசதி இல்லை, நாங்கள் வந்து மிடில் கிளாஸ் தான், மெக்கானிக்கல் பசங்களோடு உட்காந்து எங்களுக்கு படிக்க வைக்க விருப்பம் இல்லை, பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க மெக்கானிக்கல் வேண்டாம். பட் மெக்கானிக்கல் இஸ் அ குட் கோர்ஸ். கோர்லே நல்ல கோர்ஸ்னால் மெக்கானிக்கல் தான். இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளோ கோர்ஸ் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம். ட்ரிபிள் தாராளமாக எடுக்கலாம் கேர்ள்ஸ். பட் மெக்கானிக்கல் இஸ் பெஸ்ட் கோர்ஸ் ஃபார் கோர். ஃப்யூச்சரில் 4 வருஷம் கழிஞ்சு பூம் ஆக போகிறது மெக்கானிக்கல் ட்ரிபிள் ஓரியன்ட் கோர்ஸ் தான், சிவில் ஓரியன்ட் கோர்ஸ் தான். அங்கே மாணவர்களோட திறன் வந்து கம்மியாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாணவர்கள் அங்கே இல்லை, அந்த லைனில் இல்லை. ஒரு வருஷத்துக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே 1 லட்சம் சீட்டில் 1 லட்சம் பேர் இன்ஜினியரிங் படிக்கிறான். 1 லட்சம் பேரில் ஒரு 75% 60% பேர் சிஎஸ்சி தான் படிக்கிறான், சிஎஸ்சி ஓரியன்ட் கோர்ஸ் தான் படிக்கிறான். அப்போ கண்டிப்பாக அந்த மாதிரி லைனில் ஆளுங்களே இல்லாமல் போகுது. இப்போது கேட்டால் சொல்கிறாங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு, மனுஷங்களுக்கு வேலையில். யார் சொன்னால்? அந்த ஆட்டோமேட்டட் சிஸ்டமே நம்ம தானே வந்து மேனுவலாக வந்து மூவ் பண்ணி ஆகணும். ஐ மீன் மேனுவலாக சில வேலைகளையும் பண்ணணும், நம்ம இல்லாமல் அது வருமா? அந்த மாதிரி தான் மெக்கானிக்கலுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது, நல்லாவே எடுத்து படிக்கலாம். சிவில் ஸ்ட்ரக்சரல் ஓரியன்டாக நல்ல ஸ்கோப் இருக்குது. நீங்கள் அதை விட்டுடுறீங்க, பொண்ணுங்களும் எடுத்து படிக்கலாம். சிவில் வந்து நல்ல ஒரு ஸ்கோப், அது பிரம்மாண்டமான ஒரு ஸ்கோப் இருக்குது. ஆனால் வந்து நிறைய பேர் படிக்கிறதில்ல. அதோட ஓரியன்டான நம்ம கம்பெனிஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் டாப் 10 கோர்சஸ். இப்போ கம்பெனி பார்க்கலாம். கம்பெனி அண்டு சேலரி எவ்வளோன்ட்டு பார்க்கலாம். சரிங்களா? சரி, இப்போ ஐடி செக்டர்னு எடுத்திங்கன்னா சிஎஸ்சி, ஏடிஎஸ், ஐடி, சிஎஸ்பிஎஸ், ஏஎம்எல் இந்த கோர்ஸுக்கு ஓரியன்டான கம்பெனிஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, ஐடி கம்பெனினாலே இதுதான். டிசிஎஸ்ஸு, சரிங்களா, இன்ஃபோசிஸ்ஸு, விப்ரோ, ஹெச்சிஎல், டெக் மஹேந்திரா, ஆக்செஞ்சர், இது டாப் கம்பெனிஸ். இதெல்லாம் எம்ஃபிசிஸ் லிமிடெட், ரெடிங்டன் லிமிடெட், காக்னிசன்ட்டு, ஒராக்கல் ஃபினான்ஷியல் சர்வீஸ். இது போய் கூகுளில் நீங்கள் அடித்து பார்த்தீங்கனாலே தெரியும். ஒவ்வொரு பற்றி டீட்டெயிலாக வரும். ஜோஹோ, ஐபிஎம், கேப்ஜெமினி, ஹெச்பிஇ, இன்டெல், எல்டிஇ, லாசன் சொல்லுவாங்க, மைண்ட்ரி, மைக்ரோசாஃப்ட் பெரிய கம்பெனி, கூகுள், சிஸ்கோ சிஸ்டம். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5 lakhsலேருந்து 10 lakhs per annum வரை ஸ்டார்டிங் சம்பளமே இருக்கும். ஸ்டார்டிங்னா இனிஷியலாக 1 வருஷத்துக்கு 1 வருஷம் 2 வருஷம் ட்ரைனிங், 2வது வருஷம் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் 1 வருஷம் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் 5 lakhs to 10 lakhs per annum கூட இந்த ஜாபுக்கு உங்கள் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா அதை விடையே கிடைக்கும். இது எல்லாமே டாப் ஹை ப்ரையாரிட்டி கம்பெனி. இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் ஓரியன்ட் கம்பெனி. ஐடி கம்பெனினா என்ன? சாஃப்ட்வேர் டெஸ்டிங், சாஃப்ட்வேர் செக்கிங், அப்புறம் ப்ரோக்ராமிங் குவாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ வேலை இருக்குது. டேட்டா அனலிஸ்ட்டு, டேட்டா செக்கு,
அல்காரிதம் நிறைய இருக்குங்க வேலை. ஸோ இது ஐடி ஓரியன்ட் ஃபுல் செக்டாரே இதுதான். இதையும் மீறி நிறைய கம்பெனி இருக்குது. இந்த பெங்களூரு, இந்த ஹைதராபாது, இந்த இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனி தான் நிறைய இப்போ வந்துருச்சு. ஸோ அதனால் ஐடியில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ஈஸியாக நம்ம உள்ளே போயிடலாம். இந்த கம்பெனிஸ் எல்லாம் டைரெக்டாகவே நல்ல கல்லூரிகளில், டாப் கல்லூரிகளில் அவங்க டேரெக்டாகவே ரெக்யூர்மெண்ட்டுக்கு வராங்க. ஐ மீன் உங்களை எடுக்கிறதுக்கு வராங்க. ஸோ அதனால் டேரெக்டாகவே பிளேஸ்மெண்ட்லேயே செலக்ட் ஆகிடலாம் நீங்கள் இதிலெல்லாம். ஸோ அதனால் தயவு செய்து இந்த கம்பெனிஸ் எல்லாம் விட்டுறாதீங்க. சரி, எந்த மாதிரி சார் சம்பளம் அப்படின்னு கேட்டால் அதான் நான் சொன்னேன், 5 lakhs to 10 lakhs per annum. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி ஓரியன்ட் கோர்சஸ் கம்பெனிஸ் எல்லாம் நான் சொல்லிவிட்டு எவ்வளோ சம்பளம்னு சொல்லிட்டேன். இப்போ கோர் கம்பெனி சார் மெக்கானிக்கல் சிவில் படித்தாலே வேலை கிடைக்கிறது இல்லை, அதுக்கு எதாவது சொல்லுங்கள் சார் அப்படின்னா இங்கே பாருங்கள், 4 lakhs to 12 lakhs per annum இந்த கம்பெனிலாம் நம்ம வந்து சம்பாதிக்கலாம். மெக்கானிக்கல் சிவில் EEE கோர் கம்பெனி அப்படிங்கிறப்பனா அசோக் லைலாண்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் போகலாம். BEL சூப்பர் கம்பெனி இதெல்லாம். மெக்கானிக்கல் CSE ECE ஓரியன்ட் சாஃப்ட்வேரும் டெஸ்டிங் எல்லாம் இருக்கும் இதில். BHEL மெக்கானிக்கல் ECE EEE ஓரியன்ட் கம்பெனி. கோல் இண்டியா அதே தான். SRO அதே தான், மெக்கானிக்கல் சிவில் EEE ECE. கோத்ரேஜ் அண்ட் பயாஸ் இதுவும் அதே தான். இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸ்கோப் இருக்குது. HPCL மெக்கானிக்கல் சிவிலுக்கு ஸ்கோப் இருக்குது. IOCL இதுக்கு இந்த கோர்ஸுக்கெல்லாம் வந்து ஸ்கோப் இருக்குது. LNT இந்த கோர்ஸுக்கெல்லாம் ஸ்கோப் இருக்குது. மஹேந்திரா இது ஒரு பெரிய கம்பெனி. NHPC இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மல்டிநேஷ்னல் கம்பெனி. கண்டிப்பாக வந்து நீங்கள் தைரியமாக கோர் சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாம். கோர் கம்பெனியில் பிளேஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ONGC, ரிலையன்ஸ், SAIL, சீமென்ஸ், பாஷ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ECE இல்லை உங்களுக்கு சிவில் எந்த மாதிரி கம்பெனினாலும் இதில் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லைங்க, இதை விட நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நான் எழுது டாப் மோஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் கம்பெனி தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த கம்பெனிஸில் எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. நல்ல கல்லூரியில் படிச்சிங்கன்னா இது பெரும்பாலும் ஐடி கம்பெனி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வருவாங்க, சரிங்களா? ஆனால் நல்ல காலேஜில் படிச்சின்னா கோர் கம்பெனி வருவான், ஐடி கம்பெனி வருவான். உதாரணத்துக்கு ஒரு PhD டெக்கில் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். கோர் கம்பெனி நீ ட்ரிபிளிக்கு ஐடி கம்பெனி வருவாங்க, கோர் கம்பெனி வருவாங்க. ட்ரிபிளி ஓரியன்ட் கம்பெனி, பாஷ் இல்லை வந்து ஏதாவது ஒரு இந்த மாதிரி BEL ஏதாவது ஒரு கம்பெனி வரலாம், சரிங்களா? IOCL ஏதோ ஒரு கம்பெனி உங்களுடைய இது திறனுக்கு அறிந்து கோர் கம்பெனி வந்து வரலாம். ஸோ அதனால் கோர் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நல்ல கல்லூரிகள் மட்டும்தான் வருவாங்க. மீடியமான ஒரு ஆவரேஜ் கல்லூரிகளோ Tier 3 Tier 4 கல்லூரிகளை ஐடி கம்பெனி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. கோர் கம்பெனி அவ்வளோ ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஃபாரின் ஓரியன்ட் கம்பெனி நிறையா ஆகணும். ஸோ தயவு செய்து சொல்கிறேன், நான் சொல்கிற அந்த டாப் கோர்ஸை மட்டும் நம்பி இல்லை, டாப் கோர்ஸ் வந்து எப்போவுமே எடுத்துக்கலாம், தைரியமாக எடுத்துக்கலாம். அந்த கோர்ஸை பற்றி டீட்டெயிலாக நான் வந்து சொன்னேன், எந்த மாதிரி இடத்துல வேலை கிடைக்கும், எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், அந்த கோர்ஸுக்கான ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் கொடுத்துருப்பேன், எல்லாமே ஓகே. இதையும் மீறி நிறைய கோர்ஸ் இருக்குது. IoT இருக்குது, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இருக்குது, பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் இருக்குது, பெட்ரோலியம் இன்ஜினியரிங் இருக்குது, ரப்பர் இன்ஜினியரிங் இருக்குது, அப்பேரல் டெக்னாலஜி இருக்குது, லெதர் டெக்னாலஜி இருக்குது. இந்த மாதிரி பல கோர்சஸ்கள் இருக்குது. ஆனால் அங்கங்கே தான் இருக்குது. சில கோர்சஸ் எல்லா காலேஜ்லேயுமே இருக்குது, அந்த மாதிரி கோர்சஸும் இருக்குது. மெக்கட்ரானிக்ஸு, ICE அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கோர்ஸும் இருக்குது. பட் இது எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கலாம். பட் அதுக்கான ஸ்கோப் என்ன அப்படிங்கிறத விட நல்ல காலேஜில் படிக்கிறது தான் ரொம்ப 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 சேஃப்டி. ஏன்னா பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வேலை வாய்ப்பு ஜாஸ்தி கிடைக்கும், ஓகேவா? ஸோ அதனால் வெளியே போய் அலையணும்னு அவசியம் இல்லை. நல்ல கல்லூரியில் நீங்கள் என்ன கோர்ஸ் எடுத்தாலும் சரின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கணும்னு விருப்பப்படுறீங்களா, அதுக்கு இதுதான் பொண்ணுங்க. இதில் வந்து மெக்கானிக்கை தவிர எது வேணாலும் எடுத்துக்கலாம். மெக்கானிக்கல் எடுக்கிறதா இருந்தால் அவங்க இஷ்டம் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கெமிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஏதாவது ஒரு மெக்கட்ரானிக்ஸாக இருக்கட்டும், இதுவும் எடுக்கலாமான்னு கேட்குறீங்க. டவுட் இருந்தால் நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் அ டாப் 10 ட்ரெண்டிங் கோர்சஸ். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ வரப்போகுது இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது. அடுத்த வீடியோ என்ன அப்படின்னா டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ், டாப் 10 இல்லை டாப் 20 இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ். அதை பற்றி டீப்பாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதனால் நம்ம சேனலுக்கு ஸ்டே டியூன்டாக இருங்க, எல்லாமே டீட்டெயிலாக வரும். தேங்க்யூ.